Hello viewers, welcome to the Fat Chef channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது ரெசிபி பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப குளுன்னு ஜில்லுன்னு நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேங்கோ வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ மேங்கோ சீரீஸ் இன் Fat Chef channel. இன்னைக்கு நம்ம ஒரு மேங்கோ ரெண்டு விதமான மேங்கோவும் வச்சு, அதாவது ரைப்பண்ட் மேங்கோ அண்ட் ரா மேங்கோ இது ரெண்டுத்தையுமே வச்சு ஒரு சம்மருக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு நல்ல குளுன்னு இருக்கிற ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு மேங்கோ கூலர் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரா மேங்கோவை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கரில் போட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பல்ப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பல்ப்பை எடுத்து ஒன்று நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா கூட அரைக்கலாம், அப்படி இல்லைனா கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கட் பண்ண ரா மேங்கோ வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் மேங்கோவோட பியூரே வச்சுருக்கோம், சப்ஜா விதை வச்சுருக்கோம், சியா சீட்ஸ் வச்சுருக்கோம், பாதாம் பிசின் கொஞ்சம் வச்சுருக்கோம், சாட் மசாலா, பிளாக் சால்ட், ரா சுகர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஜாகரி யூஸ் பண்ண போகிறோம், ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, லெமன் இருக்குது. இதை வச்சு அண்ட் ஃப்ளேவரிங்க்கு மேங்கோ கூட பேசில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரிங்க்கு. இப்போ முதல்ல இதை பியூரே பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இந்த பாயில் பண்ணியிருக்க, அதாவது ஸ்டீம் பண்ணியிருக்க ரா மேங்கோ போட்டு பியூரே அடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த மேங்கோ வந்து நல்லா ரொம்ப பியூரே ஆக தேவையில்லை, அது ஸ்மாஷ் ஆனால் போதும். ஸோ ஸ்மாஷ்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆஹா, மிக்ஸி மக்கர் பண்ணுது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு பியூரே மாதிரி பண்ணாமல் இதை வந்து நல்லா ஸ்மாஷ்ட் ஒரு பல்ப்பியாக கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அப்போ தான் நம்ம ட்ரிங்கோட சாப்பிடும்போது நல்ல டெக்ஸ்சராக இருக்கும். ஸோ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல புளிப்பு, நல்ல டேங்கியாக கொடுக்கக்கூடிய டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. நம்ம ஸ்வீட்டுக்கு ரோபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நல்ல பாடி கொடுக்கும், கலரும் நல்ல கலர் கொடுக்கறதுக்கோசம் we have taken jaggery syrup. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பில்டப் ட்ரிங்க்குக்கு என்ன பண்ண போகிறோம், we have taken a nice glass. ஓகே, ஸோ கார்னிஷ்க்கு நான் கொஞ்சம் அல்ஃபோன்சோ மேங்கோ வச்சுருக்கேன், ருமானியும் வச்சுருக்கேன். ஸோ we'll take the small mangoes. ஸோ ரா மேங்கோ இருக்குது. ஸோ ட்ரிங்க்குக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஸை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரா மேங்கோ பியூரே போட போகிறோம். ஸோ லெமனை கட் பண்ணிக்கலாம் சீட்ஸ் இல்லாமல். ஸோ நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் மடில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அதாவது போட்டு நம்ம வீட்டு ஸ்டைலில் சொன்னோன்னா. ஸோ இப்போ 3 கிளாஸ் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு புட் 2 lemons cut into around enough to put. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த மேங்கோ பல்ப்பு இருக்குங்களா, அதில் இந்த லெமனை போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் பேசில் லீஃப் வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு 2 லீஃப் கணக்கில் ஒரு 6 லீஃப் எடுத்துக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ் லீஃப் நல்லா நுணுக்கி அதை போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இந்த மட்லர் இருக்குது, இதை எடுத்து இதை இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மேங்கோ, இந்த லெமன், இந்த பேசில் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஃப்ளேவரை இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பேசில் கிடைக்கல அப்படின்னா இதில் நீங்கள் மின்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொரியாண்டர் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் கொரியாண்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா லெமன் வெர்பினான ஒரு லீவ்ஸ் கிடைக்கும், அது யூஸ் பண்ணலாம். துளசி யூஸ் பண்ணலாம். பேசில் இஸ் ஆல்சோ துளசி, பட் நான் ஹவ் யூஸ்ட் த தாய் ஸ்டைல் பேசில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் இதில் கிளாஸஸில். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன கார்னிஷ், கொஞ்சம் டேங்கியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கார்னிஷு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்டேஷன் டெக்னிக் கோசம். ஸோ மிளகா பொடி கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் நம்மளோட பிளாக் சால்ட் இருக்குது, தென் நம்மளோட சாட் மசாலா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு கிவ் அ நைஸ் ஸ்பைசி tangy chatpata crust to the glass when you sip and drink the drink. ஸோ நம்ம குடிக்கும்போது இந்த நீங்களும் பார்த்துருப்பீங்களா நிறைய ரெஸ்டாரண்ட்லாம், எப்படா இந்த ரிம்மில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம். ஸோ அதை மாதிரி பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த ரிம்மை வந்து let us take a lemon and then இந்த கிளாஸில் சுற்றி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மிக்சர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இப்படி ரோல் பண்ணிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரஸ்ட் அப்படியே அழகாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பில்டிங் ஆஃப் த ட்ரிங்க் தான். ஸோ பில்டிங் ஆஃப் த ட்ரிங்க் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு let us put nice good quantity of ice cubes. Okay, enough ice cubes for the drink. ஓகே, ஏன்னா குளுன்னு தான் நம்ம பண்ணணுன்றது தான் நம்மளோட ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லெமன் அண்ட் மேங்கோ மிக்ஸ், பேசில், லெமன் அண்ட் மேங்கோ மிக்ஸ். ஸோ ஈக்குவலாக போட்டுக்கலாம்.
So 1 spoon each. So the next element we are going to put is our jaggery syrup. Sorry, our fresh mango puree. So sweetness ku நம்ம jaggery and this fresh mango puree we are using. So next வந்து நம்ம jaggery syrup போட்டுக்கலாம். So 2 tablespoon, about 30 ml. நான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ்க்கு இது மட்டும் தான் இருக்குது, நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஜாகரியை வெறுமை நீங்கள் பாகு மாதிரி நல்லா தனியாக கரைச்சி வச்சுருங்க. ஸோ இதில் சப்ஜா விதை நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஆல்ரெடி இந்த பில்டப்பே ட்ரிங்க்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சியா சீட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஓவர் நைட். ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் பாதாம் பிசினும் சோக் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணுன்றவங்க போடலாம், சில பேருக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்காது. பட் இட்ஸ் அ குட் கூலண்ட், இட்ஸ் குட் டு ஹேவ் டியூரிங் சம்மர். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணி நம்ம அதுவும் வச்சுருக்கோம். a pinch of black salt, a pinch of chaat masala, everything is added. I am just going to give it a nice mix a little bit. So பார்த்தீங்கனாலே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ள பேசில் எல்லாமே போட்டு. I am going to put some பச்சை மாங்காய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். ஸோ let us put some of that. ஸோ சாப்பிடும்போது நல்லா டேங்கியாக இருக்கும். லாஸ்ட் we are going to garnish it with some basil leaf and some fresh mango. அதை எடுத்து வச்சுக்கலாம். and then we'll top it up with some fresh water. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா போட்டுக்கலாம், இல்லாட்டா 7up போட்டுக்கலாம், இல்லாட்டா ஜிஞ்சர் ஏல் போடலாம். யூ கேன் யூஸ் எனிதிங். பட் ஐ லைக் டு கீப் இட் a healthy drink, so I am just using water. So we are just now going to garnish it. Put a couple of slices of mango and one nice fresh basil leaf. So நம்மளோட குளு குளு மேங்கோ கூலர் is ready. Cheers.